ஓபிஎஸ் மீது விமர்சனம் செய்ய வேண்டாம் பாஜக நேற்று ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க. மீண்டும் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்கு வந்துக்கிற வாய்ப்பு இருக்குதா? நீங்க தான் அதுதான் சமாதான பேச்சுவார்த்தை முன்னெடுக்கிறீங்களா? ஓபிஎஸ் அவர்களும் நானும் தேவை ஏற்படும் போது பேசிக்கொள்வோம். அவரை டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் தான் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வருவோம். மீண்டும் வருவார் நம்புறீங்களா? உறுதியாக நம்புகிறேன். இல்ல அதை பற்றி ஆனா இதுவரை யாரும் அவரிடம் பேசவில்லை என்று நேற்று காலம்பரை அவர் என்னிடம் சொன்னார். சில ஊடகங்கள்ல சில தவறான செய்திகள் வருது. என்னை திரு சந்தோஷி அவர்கள் பார்க்க அழைத்ததாகவும் நான் வரமாட்டேன் என்று மறுத்ததாகவும் அந்த செய்தி போய் அப்படின்னு நேற்று என்கிட்ட அவர் சொன்னார். இதுவரை அவரை யாரும் தொடர்பு கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. அதிமுகவோட தோல்வி மேற்கு மன்றத்திலிருந்து துவங்கும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி இங்கதான் அவர் செல்வாக்கான தொகுதி நினைக்கிறாரு. கண்டிப்பா இங்க இருந்து தோல்வி முகம் ஆரம்பிக்குங்க. யாருக்கு தோல்வி முகம் என்பதை 26 மே மாதம் வந்தா மக்கள் தீர்மானிப்பாங்க. அது வரைக்கும் பொறுத்திருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி கடந்த முறை ஒப்பிடும்போது அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதாவது கடந்த முறை ரொம்ப ஈஸியா இல்ல, எனக்கு தெரிந்தவரை 21 தேர்தலுக்கு முன்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று முக்கியமான டெல்லியை சேர்ந்தவர்கள் என்னிடம் பேசினார்கள். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த முயற்சி தோல்வி அடைந்தது. இப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். டிசம்பர் மாதம் வரை பொறுத்திருக்கிறதெல்லாம் அவர் சரியா வரும்னு நினைக்கிறேன். எடப்பாடியோட மனநிலை மாறும் நினைக்கிறீங்களா? மீண்டும் உங்களை கட்சியில இணைக்கிறதுக்கு காலம் இருக்குங்கிறாரு. ஓபிஎஸ் காலம் கடந்து விட்டுருக்கிறாரு. சார், நான் கட்சியில நீங்க தவறாவே இந்த கேள்விகளை டெய்லி போடுறீங்க. நான் என்னைக்குமே அந்த கட்சியில சேர்றதை பத்தி நான் பேசினது இல்லை. நீங்களா எனக்கு எதுக்கு போய் வக்கீல் வேலை பாக்குறீங்கன்னு தெரியல. அதிமுக மீட்பது என்பது வேறு, அதிமுக போய் இணைவது என்பது வேறு. ரெண்டுக்கும் உங்களுக்கு தாய்மொழி தமிழ்ல வித்தியாசம் தெரியாதா? நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்ததே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு தான். அதனால அம்மாவின் தொண்டர்கள் எந்த கட்சியா இருந்தாலும் ஓர் அணியில திரள்ங்கிறது தான் எங்களது எண்ணம். அதற்கு ஒத்து வரவில்லை என்றால் அதுக்கு மாற்று முயற்சிகளை நாங்கள் உறுதியாக செய்வோம். திருமாவளவனோட விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு எம்ஜிஆர் தான் கிராமீண சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை திராவிட கழகத்துக்கு தலைமை பொறுப்பு கடந்த ஒரு ஆண்டாவே நண்பர் திருமாவளவனுடைய பேச்சுகள் அவர் ஏதோ குழப்பத்தில் இருப்பதை தான் காமிக்குது. அம்மா என்பவர்கள் ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், புரட்சி தலைவரும் அவரும் என்றென்றைக்கும் மறைந்தாலும் மக்கள் மத்தியில என்றென்றைக்கும் நினைக்கப்படுபவர்கள். ஏன்னா அவர்கள் ஆட்சியில பல்வேறு நலத்திட்டங்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். பல சரித்திர சாதனைகளை செய்தவர்கள். அவர்களை பற்றி திருமாவளவன் அப்படி பேசியிருக்க கூடாது. ஆனால் அவரே நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்றிருக்கிறார். புரிந்து கொள்ளப்படவில்லை. அவர் ஏதோ தவறாக பேசிவிட்டு அப்புறம் தன்னை திருத்தி இருக்கிறார் தான் நினைக்கிறேன். மீண்டும் இது போல மறைந்த தலைவர்களை பற்றி பேசும் பொழுது அவர் கவனமாக பேச விடவில்லை என்றால் அதற்கான கண்டனங்களை, அதற்கான பலனை அவர் தேர்தலிலே நிச்சயம் உறுதியாக அவருக்கு கிடைக்கும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.